வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு வானிலை சேனலில் உங்களை மனமார்ந்த வரவேற்பு செய்கிறோம். சென்னை உட்பட முழு தமிழ்நாடு முழுவதும் வானிலை வேகமாக மாற்றமடைந்து வருகிறது. உங்கள் ஊர், உங்கள் நகரில் இன்று வானிலை எப்படி இருக்கும்? சரியான மற்றும் துல்லியமான வானிலை அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் அல்லது ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் வானிலை இப்போது வேகமாக மாற்றமடைவது போல் தெரிகிறது. பல நாட்களாக நிலவி வந்த கடும் வெயிலுக்கு பிறகு இப்போது மேகங்களின் நகர்வு மக்களின் எதிர்பார்ப்புகளை அதிகரித்துள்ளது. சென்னை உட்பட பல மாவட்டங்களில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் மற்றும் சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், தெற்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளுக்கு மேல் நிலவும் வளிமண்டல அழுத்த தாழ்வு நிலை காரணமாக மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய மழைக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வரும் 1 அல்லது 2 நாட்களில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் மிதமான மழை தொடரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும். வெயிலினால் ஏற்படும் அசௌகரியங்கள் குறித்து வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இருப்பினும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்யும் லேசான மழை மக்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை தரும். சென்னையின் சில பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போது வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வந்துள்ள அறிகுறிகள் தமிழக மக்களின் கவலையையும் ஆர்வத்தையும் அதிகரித்துள்ளன. ஏனெனில் சில நாட்களுக்கு முன்பு வரை வெயில் மக்களை வாட்டி வதைத்த நிலையில் இப்போது திடீரென கனமழை, பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய பெரிய மாற்றம் தொடங்கக்கூடும். அதாவது வானிலை இப்போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் ஒரு விளையாட்டை காட்டப்போகிறது. சென்னையில் உள்ள மண்டல வானிலை ஆய்வு மையம் மாநிலத்தின் 19 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இந்த மாற்றம் காணப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய பரவலான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தின் ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோடு உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டத்திலும் திடீரென பெய்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழையினால் சுட்டெரியும் வெயிலிலிருந்து மக்களுக்கு நிம்மதி கிடைத்துள்ளது. பொய்யாதநல்லூர், ராயபுரம், செந்துறை மற்றும் அரியலூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மழை பதிவாகியுள்ளது. இதனால் வானிலை மிகவும் குளிர்ச்சியடைந்துள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் பலத்த காற்று, இடி மற்றும் மின்னலுடன் கூடிய கனமழை பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதித்தது. பல இடங்களில் பார்வைத்திறன் மிகவும் குறைந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட வேண்டியிருந்தது. திருப்பூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த காற்றினால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இப்போது கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வெளிவந்துள்ள காட்சிகள் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளன. காவேரிப்பட்டினம், பர்கூர், அல்லாப்பட்டி, குந்தாரப்பள்ளி, வேப்பனப்பள்ளி மற்றும் மேலுமலையில் திடீரென பெய்த கனமழை வானிலையை முழுமையாக மாற்றியுள்ளது. சுட்டெரியும் பூமியில் திடீரென நிம்மதி தரும் மழை பெய்தது போன்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்துள்ளது. அதே நேரத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களுக்கு பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், கரூர் மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் சமீபத்தில் பெய்த மழையினால் வெப்பநிலையில் சரிவு காணப்படுகிறது. நீண்ட நாட்களாக கடும் வெயிலினால் அவதிப்பட்டு வந்த மக்களுக்கு இப்போது நிம்மதி கிடைக்கத் தொடங்கியுள்ளது. ஆனால் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலின் போது மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கனமழை மற்றும் பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் நீங்கள் வசிப்பவராக இருந்தால் இப்போது எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் அடுத்த சில மணி நேரங்களில் வானிலை இன்னும் அபாயகரமாக மாறக்கூடும். மற்றும் தமிழ்நாட்டின் வானிலை குறித்த ஒவ்வொரு முக்கிய தகவலும் உங்களுக்கு முதலில் கிடைக்க வேண்டுமென்றால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும். பள்ளிக்கல்வித்துறையும் வானிலை குறித்து கவலை தெரிவித்துள்ளது.
தொடர்ந்து அதிகரித்து வரும் வெப்பம் மற்றும் வெப்பநிலை போன்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்திய வானிலை ஆய்வு மையத்திடம் தகவல் கேட்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் தேதியை தள்ளி வைப்பது குறித்து ஆலோசிக்கப்படலாம். குழந்தைகளின் ஆரோக்கியம் குறித்த கவலை அதிகரித்து வருவதால் பல கல்வி அமைப்புகள் பள்ளிகள் திறக்கும் தேதியை தள்ளி வைக்க கோரிக்கை விடுத்துள்ளன. தமிழ்நாட்டில் அடுத்த சில காலத்திற்கு வானிலையின் இந்த மாற்றமான நிலை காணப்படும் என்று வானிலை நிபுணர்கள் கூறுகிறார்கள். ஒருபுறம் சில மாவட்டங்களில் கடும் வெயிலும் புழுக்கமும் நீடிக்கும், மறுபுறம் பல பகுதிகளில் கனமழை மற்றும் பலத்த காற்று மக்களுக்கு நிம்மதியை தரும். இதன் காரணமாக மாநிலம் முழுவதும் மக்கள் இப்போது வானத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். ஆனால் கதை இதோடு முடிவடையவில்லை. ஏனெனில் வானிலை ஆய்வு மையத்தின் அடுத்த கணிப்பு இன்னும் ஆச்சரியமானதாக இருக்கலாம். தற்போது மழை நிம்மதியாக வந்து சேரும் தமிழகத்தில் சில பகுதிகளில் பலத்த இடி மின்னல் மற்றும் சூறாவளி காற்று மக்களின் சிரமங்களை அதிகரிக்கக்கூடும். எனவே வரும் சில மணி நேரங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் வானிலை இப்போது தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பதாக தெரிகிறது மற்றும் பல மாவட்டங்களில் வானத்தின் நிறம் வேகமாக மாறத் தொடங்கியுள்ளது. சில இடங்களில் கடும் புழுக்கம் மக்களை துன்புறுத்துகிறதென்றால் சில இடங்களில் திடீர் மேகங்களின் இடிமுழக்கம் மற்றும் பலத்த காற்று மக்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை நீடிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் தேனி மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று வானம் பகுதியளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் பல பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. இருப்பினும் வெப்பத்தின் தாக்கம் இன்னும் நீடிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், குறைந்தபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இருக்கக்கூடும். மக்கள் புழுக்கமும் வெப்பமும் இரண்டையும் எதிர்கொள்ள வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் தெளிவாக கூறியுள்ளது. மாலை மற்றும் இரவு நேரங்களில் பெய்யும் லேசான மழை நிம்மதியை தரலாம். ஆனால் பலத்த காற்றினால் திடீரென வானிலை மோசமடையக்கூடும். சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்கள் கடற்கரை மற்றும் திறந்தவெளி பகுதிகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வானிலை ஆய்வாளர்களின் கூற்றுப்படி அடுத்த சில காலத்திற்கு தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மழை நடவடிக்கைகள் தொடரும். ஆனால் இப்போது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வெளிவரும் காட்சிகள் மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளன. ஏனெனில் சில நாட்களுக்கு முன்பு வரை பூமி தகித்துக் கொண்டிருந்த நிலையில் இப்போது திடீரென கனமழை மற்றும் சூறாவளி காற்று முழு சூழ்நிலையை மாற்றியுள்ளது. பல பகுதிகளில் வானிலை திடீரென தனது உக்கிர ரூபத்தை காட்டத் தொடங்கியது போல் சொல்கிறது. நாமக்கல் மாவட்டத்தின் ராசிபுரம் மற்றும் திருச்செங்கோடு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்துள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் திடீரென பெய்த மழையினால் வெப்பநிலை குறைந்தது. இதனால் மக்கள் கடும் வெயிலிலிருந்து நிம்மதியடைந்தனர். அரியலூர் மாவட்டத்தின் பொய்யாதநல்லூர், ராயபுரம், செந்துறை பகுதிகளில் மழையினால் வானிலை மிகவும் குளிர்ச்சியடைந்துள்ளது. தர்மபுரி மாவட்டத்தில் கனமழையுடன் பலத்த இடி மற்றும் மின்னல் தாக்கிய சம்பவங்கள் மக்களின் சிரமங்களை அதிகரித்தன. பல இடங்களில் பார்வைத்திறன் மிகவும் குறைந்ததால் வாகன ஓட்டிகள் பகலிலும் முகப்பு விளக்குகளை எரியவிட வேண்டியிருந்தது. திருப்பூர் மாவட்டத்தின் வாணியம்பாடியில் ஆலங்கட்டி மழை மற்றும் பலத்த காற்றினால் சடைகளில் தண்ணீர் தேங்கியது. தாழ்வான பகுதிகளில் வெள்ள போன்ற நிலை உருவாகத் தொடங்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் காவேரிப்பட்டினம், பர்கூர், அல்லாப்பட்டி, குந்தாரப்பள்ளி, வேப்பனப்பள்ளி மற்றும் மேலுமலையில் கனமழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்துள்ளது. இரவு மணி நேரங்களில் இப்பகுதிகளில் மீண்டும் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இப்போது வானிலை ஆய்வு மையத்தின் புதிய எச்சரிக்கை மக்களின் கவலையை இன்னும் அதிகரித்துள்ளது. ஏனெனில் சில மாவட்டங்களில் மழை மட்டுமல்லாமல் பலத்த சூறாவளி காற்று மற்றும் இடிமின்னலையும் காண முடியும். அதாவது நிம்மதி தரும் மழை சில இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் காரணமாகவும் மாறக்கூடும். வானிலை ஆய்வு மையம் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழையுடன் பலத்த காற்று வீச எச்சரித்துள்ளது. இது தவிர ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், கரூர் மற்றும் மதுரை மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றம் இருக்காது என்றும், ஆனால் மழை மற்றும் மேகங்கள் காரணமாக சில பகுதிகளில் லேசான நிம்மதி உணரப்படலாம் என்றும் வானிலை ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனாலும் புழுக்கம் நீடிப்பதன் காரணமாக மக்கள் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பள்ளிக்கல்வித்துறையும் பசுதியான வெப்பநிலை போன்ற சூழ்நிலையை குறித்து கவலை தெரிவித்துள்ளது. பல கல்வி அமைப்புகளும் கல்வி ஆர்வலர்களும் பள்ளிகள் திறக்கும் தேதியை தள்ளி வைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த துறை இந்திய வானிலை ஆய்வு மையத்திடம் தகவல் கேட்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு முதலமைச்சருடன் ஆலோசித்து முடிவெடுக்கப்படலாம். கனமழை மற்றும் பலத்த காற்றுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு மாவட்டத்தில் நீங்கள் வசிப்பவராக இருந்தால் இப்போது எச்சரிக்கையாக இருங்கள்.
ஏனெனில் அடுத்த சில மணி நேரங்களில் வானிலை இன்னும் அபாயகரமாக மாறக்கூடும். மற்றும் தமிழ்நாட்டின் வானிலை குறித்த ஒவ்வொரு பெரிய தகவலும் உங்களுக்கு முதலில் கிடைக்க வேண்டுமென்றால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யவும்.